ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இது சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது எந்த பாகுபதமும் வர வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நேந்திரம் வாழைப்பழம். நம்மளுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம செய்யலாம். அது சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் ஒரு 10 முந்திரி அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. அதாவது உலர் திராட்சையும் சொல்லுவாங்க, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவும் லைட்டாக வதங்கின உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதே பேனில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வாழைப்பழம் சாஃப்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே கப்பில் தான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் துருவலும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். வாழைப்பழமும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கு. இப்போ இது கூட மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணி சேர்க்கும் போது டைரெக்டாக சேர்க்காதீங்க. இது போல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தூசு மண்ணி ஏதாவது இருக்கும். ஸ்டவ் இன்னும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஜஸ்ட் இது போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா அதோட இனிப்பு சுவை மேம்படுத்தி காட்டும். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா வெல்லம் மெல்ட் பண்ணும்போது அது கூட 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை, உப்புமாவுக்குன்னா பயன்படுத்தும் இல்லையா, சின்ன சைஸ் ரவை, அதுதான். இப்போ இந்த ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா 3/4 கப் ரவைக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்போம். கரெக்டான மெஷர்மெண்ட் அது. ரவை 50% வெந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம ஆவியில் வேக வைப்போம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். சப்போஸ் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அதிகமாக சேர்த்துட்டீங்க, அப்படி மிஸ்டேக் எதாவது பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. பார்க்கும்போது நம்ம ஊர் கேசரி மாதிரி இருக்கும். பட் நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறனால இதில் சுவை முற்றிலுமாக வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறட்டும். முழுமையாக சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைப்பழம் அடைமாவை வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி இதுக்கு ஷேப் கொடுங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுங்க. அப்போ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். வாழை இலை நல்லா பச்சை பசல்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணும்போது கிழிஞ்சிடும். ஸோ வாழை இலை லைட்டாக கொஞ்சம் நெருப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிங்கன்னா கிழியாது. இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு சேம் அதே மாதிரியே மடிச்சிக்கோங்க. வாழைப்பழத்தில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி வாழை இலையிலையும் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இதை போல் நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் ஸ்டீம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே மடித்தாச்சு. இப்போ இது எல்லாமே ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதும். நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கிறேன். இட்லி பாத்திரம் இல்லைன்னா அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இதை போல் பிளேட் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். கமகமன் வாசத்தோட சுவையான ஹெல்த்தியான வாழைப்பழம் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை போல் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, ரொம்ப சுவையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.